சேலத்தில் தாயை கொன்ற சித்தப்பாவை பழிக்கு பழியாக கழுத்தறுத்து கொன்ற மகன் உட்பட 2 போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். ஜாமீன் கிடைக்கும் வரை காத்திருந்து ஸ்கெட்ச் போட்டு கழுத்தறுத்து கொன்ற சம்பவத்தின் பின்னணி என்ன? சேலம் கண்ணங்குறிச்சி அருகே பெரிய கொல்லப்பட்டி பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் 42 வயதான கருணாநிதி. இவர் கோரிமேட்டில் சலூன் கடை வைத்து நடத்தி வந்தார். இவருக்கு 2 மகள்கள் உள்ளனர். இதில் ஒரு மகள் கடந்த செப்டம்பர் மாதம் காதல் திருமணம் செய்து கொண்டார். தனது அண்ணன் மனைவி சாந்திதான் தனது மகளுக்கு திருமணம் செய்து வைத்துள்ளார் என நினைத்த கருணாநிதி கடும் ஆத்திரமடைந்துள்ளார். கடந்த ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி அண்ணி சாந்தியை கழுத்தை அறுத்து கொலை செய்தார். அன்னதானப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து கருணாநிதியை கைது செய்து சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் கருணாநிதிக்கு ஜாமீன் கிடைத்ததை அடுத்து கடந்த 4ஆம் தேதி ஜாமீனில் வெளியே வந்தார். அதே நேரம் தனது தாயை கழுத்தறுத்து கொலை செய்த சித்தப்பாவை அதேபோல் கழுத்தறுத்து கொலை செய்ய வேண்டுமென ஸ்கெட்ச் போட்டு காத்திருந்தார் உயிரிழந்த சாந்தியின் மகன் விக்னேஸ்வரன். சிறையில் இருந்து சித்தப்பா எப்போது வெளியே வருவார், அவரை யமலோகத்திற்கு எப்படி செண்டாப்பாற்றி கொடுப்பது என காத்திருந்தவருக்கு சித்தப்பா ஜாமீனில் வந்த செய்தி கிடைத்துள்ளது. உடனே தனது மர்டர் பிளானுடன் கூட்டாளிகளை சேர்த்து கொண்டு களத்தில் இறங்கினார் விக்னேஸ்வரன். விக்னேஸ்வரனுக்கு வசதியாக சித்தப்பா கருணாநிதி சம்பவத்தன்று மாலை 5 மணிக்கு மது பாட்டிலுடன் கோரிமேடு பகுதியில் குடிக்க இடம் தேடி அலைந்து கொண்டிருந்தார். அங்குள்ள கட்டுமான தொழிலாளர் சங்க அலுவலகத்தின் அருகில் மறைவான இடத்தில் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்தார். வலையில் வந்து வசமாக சிக்கிய சித்தப்பாவை கூட்டாளிகளுடன் சுற்றி வளைத்த விக்னேஸ்வரன் அவரை ரத்தம் தெறிக்க கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தப்பியோடி உள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த கண்ணங்குறிச்சி போலீசார் உடலை மீட்டு நடத்திய விசாரணையில் சாந்தியின் மகன் விக்னேஸ்வரன், சாந்தியின் சகோதரர்கள் விஜயகுமார், மணிகண்டன் ஆகியோர் சேர்ந்து கொலை செய்திருப்பது தெரிய வந்தது. போலீசாரின் தேடுதல் வேட்டையில் விக்னேஸ்வரனும் விஜயகுமாரும் சிக்கினர். தலைமறைவாக உள்ள மணிகண்டனை தேடி வருகின்றனர். கைது செய்யப்பட்ட விக்னேஸ்வரன் பிகாம் படித்துவிட்டு சேலத்தில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். தாய் கொலையானது முதல் தாயை கொன்ற சித்தப்பாவுக்கு பழிக்கு பழியாக பெரிய ஆப்பாக வைக்க வேண்டும் என கத்தியுடன் காத்திருந்துள்ளார். இதனால் தாய் கொலை செய்யப்பட்டது முதல் அவர் வேலைக்கு செல்லாமல் இருந்துள்ளார். சித்தப்பாவுக்கு ஜாமீன் கிடைத்ததும் அவரை கொன்று தனது பழியை தீர்த்து கொண்டுள்ளார்.